கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 49ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். ஒருவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும்போது ஒன்று கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகத்திலே அநேக உயிர்ப்பிக்கிற வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நம் மனிதனிடத்திலே காணப்படுகிற ஒரு சுவாபம் மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பது. அவர்களும் நம்மை போல தான் இருக்கிறார்கள், நம்மை போல தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நம்மளை போல தான் ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் அவங்க மட்டும் இப்படி வளர்ந்து கொண்டே இருக்கிறார்களே, என்ன காரணம் என்று சொல்லி நாம் பல நேரங்களிலே யோசிக்கக்கூடும். என்னிடத்திலும் அநேகர் கேட்டும் இருக்கிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு கர்த்தர் சொல்ல, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். அவன் மரணத்தை சந்திக்கும் போது ஏதாவது எடுத்துகிட்டு போக முடியுமா? எடுத்துகிட்டு போக முடியாது. அவ்வளவுதான். இதுதான் வாழ்க்கை. அப்போ உயிரோடு இருக்கிற நாட்களில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, நன்மையை நாம் அனுபவித்து ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாய் அன்பாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதுபோல இன்னொரு காரியம் என்ன என்று சொன்னால், நாம் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டு நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும்போது, தேவன் நம்மளை உண்டாக்கின நோக்கம் அந்த பூமியில நடக்கும்போது கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிள்ளைகளை குறித்து சொல்லும்போது கர்த்தருடைய சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவி குறித்து சொல்லும்போது தயை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்கள். நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை பிரியமானவர்களே. அதனால நீங்கள் நானும் பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவர் சொல்லுகிற வழியில நடந்து போயிருப்போம் என்று சொன்னால் சமாதானமும் சந்தோஷமும் மனநிறைவும் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த உண்மையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய சமாதானங்களை ஆளுகை செய்யட்டும். விசேஷமாய் ஆண்டவரே, நாங்கள் இப்படிப்பட்ட சுவாபங்கள் இல்லாதவர்களாய், நல்ல சுவாபங்கள் உள்ளவர்களாய் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்கிற எண்ணம் எங்களுக்குள்ள இருந்து நடத்த உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் அன்றன்றுக்கு எங்களுக்கு படி அளந்து போசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.